வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 2024ஆம் ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் கோவை தடாகம் சாலையில் உள்ள அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டின் 2024ஆம் ஆண்டிற்கான மாணவர்களின் துவக்க விழா கல்லூரியின் அரங்கில் அமிர்தா கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு வாய்ந்த இவ்விழாவில் LNT விவாண்டா மேலாளர் ஜிப்னா ஹென்றி, #6 ஹோட்டல் HR மேலாளர் மதன்குமார் மற்றும் அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் செஃப் மனோஜ் பிரபாகர், சவுதி அரேபியா பேஸ்ட்ரி செஃப் உகன், ஆந்திர பிரதேசம் பேஸ்ட்ரி செஃப் ஹரீஷ் குப்பம், கத்தார் F&B மேற்பார்வையாளர் ரம்யா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். இதுகுறித்து அமிர்தா நிர்வாக அதிகாரி சுரேஷ்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை மிகவும் சிறப்பு வாய்ந்த துறையாகும். இத்துறை சார்ந்த கல்வியில் பயிலும் மாணவர்களுக்கு 100% வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும், மேலும் மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் உள்ள 7 ஸ்டார் 5 ஸ்டார் நட்சத்திர ஹோட்டல்களில் அதிக வேலைவாய்ப்புகள் காத்திருப்பதாகவும், ஆகையால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகளில் மாணவர்கள் அதிக அளவில் சேர்ந்து பயனடைய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் இந்த துறையில் பயின்ற மாணவ மாணவிகள் சுய தொழில் செய்வோராகவும் உள்ளனர். முன்னாள் மாணவ மாணவியர்கள் வெளிநாடு மற்றும் மற்ற மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற ஹோட்டல்களில் சிறப்பாக பணியாற்றுவது மட்டுமல்லாது பணிக்கேற்ற ஊதியத்தை பெறுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். அதன் பின்னர் மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டிற்கான அனுமதி அட்டை வழங்கி வரவேற்கப்பட்டது. மேலும் மலேசியா செல்லும் 4 மாணவர்களுக்கு பணி நியமன கடிதம் மற்றும் 2 மாணவர்களுக்கு பிரான்ஸ் நாடு செல்வதற்கான விசாவும் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மையாகும். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த துவக்க விழாவில் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், தற்போதைய மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவின் இறுதியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை முடித்து வேலைவாய்ப்பை பெற்ற மாணவர்களும் கல்லூரியின் நிர்வாக இயக்குநரும் செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். எதிரியுமே ஆசை இல்லாம அறப்பணி, முருகனோட அடிமை, கவுண்டம்பாளையத்தில் ஒரு அன்னதான கூடம், டெய்லி 50 பேருக்கு இலவசமாக அன்னதானம், இது எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டியூஸ்டேவும் கண் மூடி முருகனோட உத்தரவை பிரயாணம் பண்ணிட்டு இருப்பாரு. மருதமலையில எவ்ரி மந்த் அவருடைய சொற்பொழிவை கேட்கலாம். திருச்செந்தூர்ல அவருடைய சொற்பொழிவை கேட்கலாம். அந்த ஒவ்வொரு டியூஸ்டேவும் கண்மூடி இருக்கும் போது மருதமலைக்கு கண்ணை திறக்காமையே தான் நடந்து மேல போய் கண் மூடியே தான் அந்த சொற்பொழிவை ஆற்றுவாரு. அவர் ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, சார் நான் பேரண்ட்ஸோட மாணவர்களுக்கு ஒரு ஸ்பீச், சோ அதுக்கான ஒரு நல்ல தருணம் இந்த விழாவா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால சித்தர் அவர்களை நான் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம CO சார் சொன்ன மாதிரி கடந்தவை நல்லதொரு இனிய விழாவை இந்த நாள் அடித்தளமாக உங்களுடைய இருக்கிறது. அதுக்கு விலை கிடையாது, நம்ம பார்த்து வைக்கலாம். எப்படி நல்லா டேஸ்ட், அன்னைக்கு 100 பேர் சாப்பிட்றதுல இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு 50 பேர் சாப்பிட்டாங்க, 500 பேர் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் வைக்கலாம். அப்புறம் நம்ம இப்ப எனக்கு இந்த ஐடியா சாரதா கொடுத்தாரு. ஒரு எந்த எங்க ஆசிக் சொல்ற சாய்பாபா கோயில் கேட்டாரு. இவரு தான் இந்த ஐடியா பேசும்போது எனக்கு சொன்னது எனக்கு ஒரு முக்கியமான நல்லா கேட்கிறேன். தன்னுடைய கடமையை எவன் தவறாமல் செய்கிறானோ அவன் கடன்காரனாக மாட்டான். கடன்காரனாக இருக்கிறவன் ஏன் கண் இருந்து குருடன் அப்படின்னு சொல்றான்னு சொன்னீங்கன்னா, எல்லா வாய்ப்பையும் தன்னுடைய காலேஜ் நிர்வாகம் ஏத்துக்குது. நீங்க என்ன பண்றது, உங்களுடைய கவனத்தை பூரா என்ன சொல்லி கொடுக்குறாங்க அந்த நம்பருக்கு கூப்பிட்டா என்ன சொல்றாங்க, அடுத்த ரிப்ளை எது வேணாலும் இருக்கலாம், எஸ்ஸாவும் இருக்கலாம், காலம் கடத்தலாம்,
இல்லையா? நோட் பதிச்சுள்ள கூட ஒரு வாரம் ஆகும், சலிச்சு போயிடும். அடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் அச்சம் வரும். ஆனா அது இது அப்படி அல்ல, இப்பவே நாளைக்கே ரெடி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க. இது தன்னை போலே உதயமாகணும். எந்த ஒரு விஷயமும் ஆசிரியர் என்கின்ற சுத்தியும் அந்த சொன்ன மாதிரி செதுக்கத்தை அது சிற்பியாக முடியும். ஏன் படிக்கும் கற்ப கிரகத்துல இருந்து நான் 3 வருஷம் முடிச்சு வரும் பொழுது 100% வருமானத்தோடைய அப்பா சுமந்துட்டு இருந்த குடும்பத்தை நான் இனிமேல் அதை பார்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டோட ஊக்கமா நீங்க எடுத்துக்க. இது உங்களுக்கு மிக சிறந்ததா இருக்கு. இப்ப வேணா உங்களுக்கு கொஞ்சம் பாரமா இருக்கு. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கை இனிதாகும், புதிதாகும், மலரும், வளரும். என்னை பத்தி இவங்க சொன்னாங்க. ஆனா உண்மைக்குமே நான் கடவுள் பக்தி இல்லாதவன், நான் சாமியை கும்பிட்டதில்லை, என்னுடைய துறையே வேற. நான் மெடிக்கல் ஷாப் சென்னையில பழகிட்டு வந்து கோயம்புத்தூர்ல வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தேன். எனக்குள்ள எப்படி இந்த ஒரு உருவாக்கம் மாற்றம் வந்ததுன்னு எனக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் ஒரு என்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் சொல்ல முடியும். என்னை பத்தி முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் சேனல்ல வளரும் முருகன் அருள் என்கின்ற தலைப்புல போய் நீங்க வந்து பார்க்கலாம். என்னுடைய ஹிஸ்டரியை பொறுத்தளவு நீங்க பார்க்கணும்னா www.com வளரும் முருகன் அருள் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். அதாவது உண்மைக்கு என்னைக்குமே வழி உண்டுங்க. நல்லா கேட்டுக்கங்க. என்னை எவ்வளவு பெரியவங்களா இருக்காங்க, அப்புறம் என்னோட வயசு சார்ந்தவங்களா இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல காலேஜ் நிர்வாகம் இருக்கு. அவர் ஒரு ஆன்மீக வழியில இருக்கிறாரு என்பது எனக்கு உண்மைக்குமே தெரியாது. அவர் என்னை முதல்ல சந்திக்கும் பொழுது நான் செவ்வாய்க்கிழமை கண்மூடி இருக்கும் போது என்னை வந்து முதல்ல சந்திச்சாரு. என்றும் நேசித்துக் கொண்டே இருக்கும் அனைத்து என்னுடைய மெய் அன்பர்கள், ஏன்னா நான் இங்க பேசுற பூராமே யூடியூப்ல வருங்க, என்னுடைய மெய் அன்பர்கள் பூராமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதாவது விடாமுயற்சிய விதையா எடுத்துக்கங்க, நடை பயணத்தை வீர நடையா எடுத்துக்கங்க. உங்களுடைய வெற்றி பயணம் இன்று முதல் அடி எடுத்த படியா இருக்கட்டும், ஒவ்வொரு படியா உயரட்டும். நீங்க கொடுக்கிற நிழல் வந்து உங்களுக்காகவே, உங்களுடைய குடும்பத்துக்காகவே. நீங்க இருந்து காலேஜ்ல இருந்து போகும்போது கொடி ஒண்ணு உங்க கையில இருக்கணும். இந்த விஷயத்த கண்டிப்பா மறந்துடாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு எடுத்த நிர்வாகத்துக்கும் மற்றும் இங்கு அமர்ந்து பெற்றோர்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியை நான் மனதார கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமான் அருளால் நீங்கள் ஜெயித்து வாழ்க்கையில் ஒழிக்க வேண்டும். இன்னும் இருப்பிடத்தை நீங்கள் காத்து இன்னும் மேலும் மேலும் உயர வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். சரவணபவன். Good afternoon. நான் ஆக்சுவலாக ஐ பேட்ச் 2022 பாஸ்ட் அவுட். நான் கொரோனா பேட்ச்சில் மாட்டின ஒரே பேட்ச்சில் நாங்களும் ஒரு பேட்ச். ஸோ ஆக்சுவல் சர்வீஸ் ஆகட்டும், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், என்னெல்லாம் பேசிக் கற்றுக்க முடியுமோ அத்தனையுமே கற்றுக்கிட்டோம். பட் அப்புறம் கொரோனா வந்தனால டோட்டலி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் கொரோனா முடிச்சு வந்தோடனே சிஓ சார் எங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் கொடுத்தாரு. ஒன்னா எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ட்ரைனிங் போகலாம், ஐஐடி ட்ரைனிங் போகலாம், இல்லாட்டி ஐஐடி ட்ரைனிங் முடிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் முடிச்சுக்கலாம்னு சொன்னார். நாங்கள் எல்லாருமே ஐஐடி ட்ரைனிங் தான் முதல்ல சூஸ் பண்ணோம். இது வந்து நாங்கள் கொரோனா முடிச்சு ஜஸ்ட் 1 வீக்கில் நடந்தது. 1 மந்த்குள்ளே எல்லாருமே ட்ரைனிங் போயிட்டோம் எங்கள் பேட்சில். அதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு. வந்தோம், ப்ராஜெக்ட் முடித்தோம், வி கம்ப்ளீட் அவர் டிகிரி ஜஸ்ட் லைக் தட். இடையில நிறைய ஃபீல்ட் ட்ரிப்ஸ் போயிருக்கோம், ஐவி நிறையவே போயிருக்கோம். கோயம்புத்தூர், அரௌண்ட் கோயம்புத்தூர் அண்ட் பொள்ளாச்சி அங்கெல்லாம் போயிருக்கோம்.
அப்புறம் ஓடிசி நிறைய இடத்துல போடுவாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவல் ஒர்க் என்னன்ட்டு நீங்கள் அங்கே கற்றுக்கலாம். நீங்கள் என்னதான் தியரியில் படித்தாலும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அங்கே தான் பார்ப்பீங்க. இங்கே ப்ரொடக்ஷனில் பண்ணுறது, நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கஷ்டமாக தெரிஞ்சாலும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகிற ஃபீல்டுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்றைக்குமே. குட் மார்னிங். இந்த வருஷம் அகாடமிக் இயர் 2024க்கான அட்மிட் கார்டு ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தாஜ் ஹோட்டலோட ஹெச்ஆர் அண்டு ஆசிக்ஸோட ஹெச்ஆர் இவங்களாம் வந்திருந்தாங்க. அதை விட ப்ரௌடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே அமிர்தாவில் படித்த என்னோடய மாணவர்கள் சக்ஸஸ்ஃபுல் செஃப் மிஸ்டர் மனோஜ் பிரபாகர் அண்டு கத்தார்லேருந்து வந்திருக்கக்கூடிய மிஸ் ரம்யா அண்டு ஆந்திராவிலேருந்து வந்திருக்கக்கூடிய செஃப் ஹரீஷ் அண்ட் தென் சவுதி அரேபியாவிலேருந்து வந்திருக்க மிஸ்டர் குஹன், இவங்க எல்லாமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக இருக்காங்க. இது வந்து என்னுடைய ப்ரௌடு மூமெண்ட். ஏன்னா இங்கேயே படித்து இங்கேயே இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ரெண்டாவது, இவங்க தான் ரோல் மாடல். இன்றைக்கி வந்திருக்க மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்தியா முழுவதும் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திரா, கேரளா, கொல்கத்தா, தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து மாணவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் அடுத்த வாரம் பிரான்ஸ்க்கு கிளம்பக்கூடிய 2 மாணவர்களுக்கு அவர்களுடைய ஆஃபர் லெட்டர் மற்றும் அதுக்கான விசா வந்து வழங்கப்பட்டது. அதுக்கு அடுத்த வாரம் மலேசியாவுக்கு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் விஷயமாக போகிறாங்க. அதுக்கான ஆஃபர் லெட்டரும் இந்த விழாவில் வழங்கப்பட்டது. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமிர்தா மூலமாக கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக கூறுறேன். தேங்க்யூ. இங்கே எப்படி சார் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் சார்? 100% பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் சார். பிகாஸ் என்னென்னா, இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜாப் இல்லை அப்படின்றது கிடையாது. ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே சாதனையாளர்கள் என்னோடய மாணவர்கள் வந்து இருக்காங்க. அதாவது இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு வந்து வேலைவாய்ப்பு நிறைய இருக்குது, பட் எங்களால் கொடுக்க முடியல. அந்தளவுக்கு வந்து வேலைவாய்ப்பு இந்த துறையில் இருக்குது. உலக சுற்றுலாத்துறை வந்து 2வது இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது தொழிற்சாலையை தான் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, பட் நம்மளுடைய டூரிசம் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டூரிசம் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கும் டூரிசம் தான் வந்து பேக் போன். அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸு, அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள், இதெல்லாமே பேக் போன். ஆமாம் சார். இங்கே படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே மினிமம் ஒரு 10லேருந்து 15 கேம்பஸ் இன்டர்வியூ நாங்கள் கொடுக்குறோம். அதில் மாணவர்கள்லாம் சூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸுக்குமே 6 மந்த் இன்டர்ன்ஷிப், அதுவும் பார்த்திங்கன்னா மேரியட்டு, தாஜ், லீ மெரிடியன், ஐடிசி, பார்க் ஷெரட்டன், இந்த மாதிரி எல்லாமே 5 ஸ்டார் அண்ட் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் எங்களுடைய மாணவர்கள் வந்து ட்ரைனிங்க்கு அனுப்புகிறோம். அங்கே முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேயே ப்ளேஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் வீக் கூட பார்த்திங்கன்னா துபாய்க்கு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில். இந்த மாதிரி எல்லா வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ சார். என் பேர் ஹரிஷ்குமார். நான் குப்பம் ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்துருக்கேன். நான் 2014 வந்து இங்கே பாஸ் அவுட் ஆனேன். ப்ரெசென்ட் இப்போ வந்து நான் ஆண்டர்பிரினர்ஷிப்பாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய 2 அவுட்லெட்ஸ் வந்து ஆந்திராவில் தான் லொக்கேட் பண்ணியிருக்கேன். 3rd வெஞ்சார் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரெசென்ட்டு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு அமிர்தா இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் பேர் குகன். நான் 2017 to 19 பேட்ச்சு ஜி பேட்ச் படித்தேன். ஃபஸ்ட்டு இந்த கரியர் க்ரோத்துக்கு அமிர்தாவுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸ்பெஷலி சிஓ சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து சவுதி அரேபியாவில் சம்ஷின் ரெஸ்டாரண்ட்ங்கிறதுல ஒரு சிடிபியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஷெஃப் தி பார்ட்டி பேஸ்ட்ரி ஷெஃபாக இருக்கேன். என் பேர் ரம்யா, ஊர் மதுரை. பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் இங்கே படித்தேன். பேட்சில் இருந்தேன். கத்தாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹில்டனில் 4 years. தென் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எங்கே போனாலும் என்ன ஓப்பன் பண்ணாலும் பேஸ் எங்கன்னு பார்த்தா அமிர்தா தான். ஸோ ஆல்வேஸ் தேங்க்ஸ் டு அமிர்தா அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் தேங்க்யூ. மை நேம் இஸ் ஷெஃப் மனோஜ் பிரபாகரன். நான் இப்போ ஷெர்லாக்ஸில் ஷெஃபாக இருக்கேன். ஸோ ஐ எம் த ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு அமிர்தா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட். ஸோ எவ்ரிவேர் நான் நிறைய இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நானே இன்டர்வியூ பண்ணிவிட்டு நாங்களே ஸ்டாஃபாக எடுத்துகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட். ஸோ நான் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன். ஸோ அதனால் தேங்க்ஸ் ஃபார் அமிர்தா அண்ட் சிஇஓ சார், எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு சிஇஓ சார் சுரேஷ்கு. தேங்க்யூ ஸோ மச்.
மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.